ஹலோ எவ்ரிபடி. போன வீடியோவில் நைஸ் காய்ஸ் ஏன் லவ்வில் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, அதில் இருக்கிற டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் அதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்த்தோம். சாப்டர் 7 பார்ட் 2ல் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது அண்ட் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஒன் திங் ஸ்ட்ரைட். பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் பர்ஃபெக்ட் பார்ட்னர்னு ஒன்று கிடையவே கிடையாது. ரிலேஷன்ஷிப் இயற்கையாகவே ஒரு கணிக்க முடியாத சேலஞ்சிங் நேச்சரோட மெஸியாக தான் இருக்கும். இந்த பார்ட்டோட முக்கியமான விஷயம் பர்ஃபெக்ஷனை தேடுறது இல்லை, என்ன ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறது. டாக்டர் க்ளோவர் சில ஸ்ட்ராட்டஜிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறது மூலிமா நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறதுன்னு கற்றுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்ட்ராட்டஜி 1, அப்ரூவ் ஆஃப் யுவர் செல்ஃப். நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபவுண்டேஷனே செல்ஃப் அப்ரூவல் தான். மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் யாருன்னு மறைச்சி ஒரு போலியான மாஸ்க் போட்டு வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்களாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழறது தான் வாழ்க்கை. அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் இதில் பேசியிருப்பார். லெட்ஸ் டேக் த ஸ்டோரி ஆஃப் ஜார்ஜ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஜார்ஜ் கடந்த 10 வருஷமாக அவர் ஒய்ஃபை சந்தோஷப்படுத்த நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியாச்சு, வேட்டையாடுறதை ஸ்டாப் பண்ணியாச்சு, என் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலை கூட அவன் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டான். இவ்வளோ பண்ணியும் ஜார்ஜோட ஒய்ஃப் சூசன் சந்தோஷமாக இல்லை. ஒரு கட்டத்தில் ஜார்ஜ் எல்லாத்தையும் வெறுத்து சூசனை சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிம்செல்ஃப் அண்ட் டெவலப்டு ஹிம்செல்ஃப். அந்த ஒரு கட்டம் தான் அவன் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். ஜார்ஜோட லைஃப், மேரேஜ் லைஃப் ரெண்டுமே ட்ராமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆச்சு. அவன் பேஷனை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ரிலேஷன்ஷிப்பில் பவுண்டரி செட் பண்ணான். ஏன் அவன் ஒய்ஃப் கூட என்கரேஜ் பண்ணால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்லி. இங்கே லெசன் என்னென்னா, நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்களாக இருந்தால் மற்றவங்களும் உங்கள் கூட கனெக்ட் ஆவாங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி இப்படின்னு மாஸ்க் போட்டுட்டு இருந்தால் லைஃப் கேயாட்டிக்காக தான் இருக்கும். ஸ்ட்ராட்டஜி 2, செட் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ். நைஸ் காய்ஸுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பவுண்ட்ரி செட் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை இருக்குது, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அண்ட் கான்ஃப்ளிக்டால். ஆனால் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பவுண்ட்ரிஸ் பேரியர் கிடையாது, தட் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது ரிலேஷன்ஷிப்பில் சேஃப்டி அண்ட் இன்டிமசியை உருவாக்கும். உமன் செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க பார்ட்னர் கிளியராக பவுண்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணால். இதோட அர்த்தம் கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை அக்ரெசிவாக நடந்துக்கிறதோ கிடையாது, கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது. எதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியும், எதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. எப்போவாச்சும் ரிலேஷன்ஷிப்பில் ரெட் ஃப்ளாகை இக்னோர் பண்ணியிருக்கீங்களா? போக போக அது சரியாகும்னு சொல்லிட்டு. லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ டு த செகண்ட் டேட் ரூல். இது ஒரு கேம் சேஞ்சர், ப்ராப்ளத்தை ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறதுக்கு. இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு பொண்ணு கூட செகண்ட் டேட்டில் இருக்கீங்க. அவங்க உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஆகிற மாதிரி சில விஷயத்த பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வெயிட்டர்கிட்ட ரூடாக நடந்துக்கிறது, உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரி. இந்த இடத்துல நீங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கொஷின், இந்த மாதிரி பிஹேவியர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் டேட்டில் நடந்திருந்தா இந்நேரம் தேர்ட் டேட்டுக்கு போவீங்களா? இஃப் த ஆன்சர் இஸ் நோ, தென் ஒய் ஆர் யூ ஸ்டில் டாலரேட்டிங் இட் நவ்? ஃபஸ்ட் டேட் எப்போவும் ஃபேக்காக தான் இருக்கும், ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனில் இருப்பாங்க. ரெட் ஃப்ளாகை ஸ்பாட் பண்ண முடியாது. செகண்ட் டேட்டில் தான் ட்ரூ கலர் வெளியே வரும். சரி, நான் ரெட் ஃப்ளாகை நோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஹெல்த்தி மேல் ரூல் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி பிஹேவியர் ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்கள். அவன் இதை இப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டு போயிடுவானா? கண்டிப்பாக கிடையாது. பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகியிருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணால், ரிமெம்பர் த செகண்ட் டேட் ரூல் டு ஸ்பாட் த ப்ராப்ளம் அண்ட் த ஹெல்த்தி மேல் ரூல் டு டேக் த ஆக்ஷன். மை ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். தேர்ட் ஸ்ட்ராட்டஜி, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் நீட்ஸ். நைஸ் காய்ஸோட மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நம்ம பார்ட்னர் நம்ம மைண்டை ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறது. நான் இதை செஞ்சால் அவங்க அதை ரிட்டர்ன் செஞ்சுருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், நான் இவங்களுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், ஆனால் அவங்க என் ஹாப்பினஸை நினைக்கவே மாட்டாங்க. எங்கள் ரியல் கொஷின் என்னென்னா, நீங்கள் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது உங்களுக்காகவா இல்லை உங்கள் பார்ட்னரோட அப்ரூவலுக்காகவா? உங்கள் பார்ட்னரோட அப்ரூவலுக்குன்னு சொன்னீங்கன்னா, இட்ஸ் டைம் டு டேக் ஓனர்ஷிப் ஆஃப் யுவர் நீட்ஸ். மற்றவங்க கிட்டேருந்து எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எது வேணாலும் டைரெக்டாக கேட்டு பழகுங்க. ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி, டுவெல் இன் ரியாலிட்டி. நைஸ் காய்ஸோட பெரிய ட்ராப் என்னென்னா, ஃபேண்டசியில் ரிலேஷன்ஷிப்பை இமேஜின் பண்ணுறது. அது டிசப்பாயின்ட்மெண்ட் அண்ட் வருத்தத்தை மட்டும்தான் கொடுக்கும், ஏன்னா ரியாலிட்டி வேறு. ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட் லவ்வை தேடாதீங்க, ரியல் லவ்வை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பர்ஃபெக்ட் பார்ட்னர்னு யாரும் கிடையாது, அதுபோல் பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று கிடையாது. ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னா ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்ட்ராட்டஜி 5, எம்ப்ரேஸ் யுவர் மேஸ்குலினிட்டி. மேஸ்குலினிட்டின்றது டாமினேட் பண்ணுறதோ இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை. மேஸ்குலினிட்டி இட் இஸ் ஆல் அபவுட் செல்ஃப் கான்ஃபிடென்ட், எமோஷ்னல் பேலன்ஸ் அண்ட் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட். இது எல்லாம் சேர்ந்தது தான்.
நம்முடைய உண்மையான ஆற்றலை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு உறவில் பாதுகாப்பான நம்பிக்கையான சூழல் உருவாகும். அதுக்குன்னு ரொம்ப ரூடாக எமோஷ்னலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். இந்த சாப்டரோட பிரேக்கிங் ஃப்ரீ ஆக்டிவிட்டி சிம்பிள் தான். உங்கள் பார்ட்னரை சந்தோஷப்படுத்த என்னென்னலாம் பண்ணுவீங்கன்றதை லிஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னரை சந்தோஷப்படுத்துறதுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் வேறு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை கையாளுவீங்க அதை நோட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ் ஆகிறதுக்கான கீ. ஸோ ட்ரை டு ஃபைண்ட் இட். இந்த சாப்டர் 7ல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட. இதில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் லைஃப்பில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப் மாறும். ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா தப்பு. உங்களுக்காக சில போனஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது ஃபார் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். இந்த போனஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் த ரிலேஷன்ஷிப், நாட் யுவர் பார்ட்னர். காய்ஸ், திஸ் வில் ப்ளோ யுவர் மைண்ட். wounded people attract wounded people. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு. நைஸ் காய்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறோம், எனக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை, பிரச்சனை ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஹியர் இஸ் த கிக்கர். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தருக்கு டீப் வூண்ட்ஸ் இருந்தால் இன்னொருத்தருக்கும் இருக்கும். ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ், தட்ஸ் இட். சரி, ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இது டாக்டர் க்ளோவரோட பர்சனல் ஸ்டோரி. அவருக்கும் அவர் ஒய்ஃப் எலிசாபெத்துக்கும் இருக்கிற ப்ராப்ளம் இதுதான். அவங்க தான் புரோக்கன்னு நினச்சாரு. பட் ட்விஸ்ட், தெரப்பிக்கு போன எலிசாபெத் சொன்னாங்க, எனக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, உனக்கும் பிரச்சனை இருக்குன்னு. இந்த ரியலைசேஷன் தான் இந்த புக்கு எழுதுறதுக்கு ஒரு பிள்ளையார் சுழியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கு பதிலாக இவர்கிட்டயே கேள்வி கேட்க ஆரம்பித்தார். இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஏன் சூஸ் பண்ணேன், ஏன் சப்கான்ஷியஸில் என்ன இருக்குது அப்படின்னு. அண்ட் தட்ஸ் வென் த மேஜிக் ஹேப்பன்ட். இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு கிஃப்டாக பார்க்க ஆரம்பித்தார். பாஸ்ட் வூண்டில் இருந்து ஹீல் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ரியலைஸ் பண்ணார். இந்த ஷிஃப்ட் எலிசாபெத் கூட ஒரு ரியல் இன்டிமசியை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டோட பிரேக்கிங் ஃப்ரீ ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டைம் சண்டை வரும்போது பார்ட்னரை ப்ளேம் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த பர்சனை என் லைஃப்பில் நான் ஏன் இன்வைட் பண்ணேன்னு யோசிங்க. இது எனக்கு ஒரு லெசனாக இருந்தால் சரி, இது லெசனாகவே எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு கிஃப்டாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பர்ஸ்பெக்டிவும் சேஞ்ச் ஆகும், அந்த ரிலேஷன்ஷிப்பும் சேஞ்ச் ஆகும். பாயிண்ட் 2, ஏற்றுக்க முடியாத விஷயத்தை என்கரேஜ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு பேட் பிஹேவியருக்கு நீங்கள் ரிவார்ட் கொடுத்தீங்கன்னா அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது. அந்த டாக் கார்பரேட்டில் பிஸ் பண்ணும்போதெல்லாம் அதுக்கு ஒரு பிஸ்கெட்டை ரிவார்டாக கொடுக்குறீங்க. நீ ட்ரீட் கொடுத்தா என்ன ஆகும், நெக்ஸ்ட் டே டபுள் பீஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். சேம் லாஜிக் இன் ரிலேஷன்ஷிப். ஜோன்னு ஒரு நைஸ் காய். அவன் ஒய்ஃப் டெய்லி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கோபமாக தான் வருவாள். அவள் ப்ராப்ளத்தை பற்றி புலம்பிகிட்டே இருப்பாள் ஜோ கிட்ட. ஜோ என்ன பண்ணுவான், லிசன் பண்ணுவான், கன்சோல் பண்ணுவான், ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். என் ரிசல்ட், ஒய்ஃபுக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை ஜோ மேலே தான் காட்டுவாள். இதையும் நான் மேலே சொன்ன டாக் ஸ்டோரியும் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே ஆன்சர் தெரியும். சொல்யூஷன் என்ன, சேஞ்ச் யுவர் ரியாக்ஷன். ஒன் டே இதே மாதிரி அவன் ஒய்ஃப் ஆஃபீஸ்லேருந்து கோவமாக வந்தான். பட் இந்த வாட்டி ஜோ கான்வர்சேஷனில் என்கேஜ் ஆகலை. ஃபஸ்ட்டு அது ஜோக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் ஈ டிசைடட் டு நாட் என்கேஜ். டின்னர் சாப்பிட்டுட்டு கேரேஜுக்கு போயிட்டார். ரிசல்ட், நெக்ஸ்ட் டே ஒய்ஃப் சூப்பர் மூடில் வந்தால் ஷி லிட்ரலி டோல்ட் ஹிம், நீ என் ப்ராப்ளமை எனக்கே ஹேண்டில் பண்ண ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு. பூம், இந்த இடத்துல தான் கேம் சேஞ்ச் ஆச்சு. காய்ஸ், சம்டைம்ஸ் சைலன்ஸ் இஸ் வெரி பவர். இந்த பாயிண்ட் 2ஓட பிரேக்கிங் ஃப்ரீ ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட் டைம் பார்ட்னர் அன்னாயிங் பிஹேவியரை ரிப்பீட் பண்ணால் ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணுங்கள். ஓவர்லி என்கேஜ் பண்ணாதீங்க. நீங்கள் கண்ட்ரோல் எடுத்தால் சுச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமாக மாறும். தேர்ட் பாயிண்ட், டூ சம்திங் டிஃப்ரெண்ட் இன் நியூ ரிலேஷன்ஷிப். நவ் ஃபார் ஆல் மை சிங்கிள் வியூவர்ஸ் அவுட் தேர், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்காக தான். இந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி கெட்ட பசங்களை தேடி தேடி போய் லவ் பண்ணுறாங்களோ அதே போல் நைஸ் காய்ஸும் ப்ரோக்கன் பீப்புளை லவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. வை? பிகாஸ் டீப் டவுன் தே பிலீவ் தே டோன்ட் டிசர்வ் ஹெல்த்தி பார்ட்னர். கெஸ் வாட், இது லவ் இல்லை ப்ரோ, எமோஷ்னல் லேபர். நைஸ் காய்ஸோட டிப்பிக்கல் சைக்கிள் இப்படி தான் இருக்கும். ப்ரோக்கன் பர்சனை மீட் பண்ணுவாங்க, அவங்க லைஃப்பில் ஹீரோவாக ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எக்ஸாஸ்ட் ஆவாங்க, லாஸ்ட்டாக ஃபுல்லி ட்ரைன்ட் அண்ட் அன்அப்ரிஷியேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபைனல் ரிசல்ட், ரிலேஷன்ஷிப் ஒன் சைடு எஃபெக்டாக மாறும், ஹாப்பினஸ் கிடைக்காது. இதுக்கான சொல்யூஷன் என்ன, சூஸ் பெட்டர். லவ் ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. லவ் இஸ் லவ். லுக் ஃபார் ஏ பார்ட்னர் ஹூ இஸ் ஆல்ரெடி ஸ்ட்ராங், கான்ஃபிடென்ட் அண்ட் எமோஷ்னலி ஹெல்த்தி. நீங்கள் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த கோல்டன் செக் லிஸ்ட்லாம் டிக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க.
பேஷன், லைஃப்பில் ஒரு கோல், ஒரு டைரக்ஷன் இருக்கணும். இன்டெகிரிட்டி, ஆனஸ்ட்டாகவும் இருக்கணும், ட்ரஸ்ட்டாகவும் இருக்கணும். நோ ஃபேக் ட்ராமா. ஹாப்பினஸ், அவங்க லைஃப்பில் வேஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணவே கூடாது. அப்புறம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுலையும் சரி, எந்த ஒரு விஷயத்தில் ஆழமாக அனலைஸ் பண்ணுறதுலையும் சரி. அப்புறம் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு டிசைரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். அப்புறம் கமிட்மெண்ட் டு க்ரோத், லைஃப்பில் கான்ஸ்டண்ட்டாக எவால்வ் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான கான்ட்ரிபியூஷன் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த செக்லிஸ்ட்லாம் டிக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள் பார்ட்னர்கிட்ட. உங்கள் பார்ட்னர் இந்த பாக்ஸில் எதுலேயும் டிக் ஆகலைன்னா டோன்ட் பேனிக். இது பிரேக்கப் ஸ்கிரிப்ட் கிடையாது. என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப். எமோஷ்னல் ஸ்ட்ரென்த், பவுண்ட்ரிஸ் டெவலப் பண்ணுங்கள். இதை பண்ணிங்கன்னா உங்கள் பார்ட்னர் அண்ட் ரிலேஷன்ஷிப் நேச்சுரலாகவே சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணலன்னா தட்ஸ் த ரெட் ஃப்ளாக். ரிலேஷன்ஷிப் ஒரு டீம் எஃபர்ட். ஒன்லி 1% ட்ரை பண்ணால் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியாது. யூ வில் நோ இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். இந்த லாஸ்ட் பாயிண்டோட பிரேக்கிங் ஃப்ரீ ஆக்டிவிட்டி. ஹியர் இஸ் த போல்டு சேலஞ்ச் ஃபார் யூ. இன் யுவர் நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், பெட்டுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்சனை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். டஃப்பு தான், ஐ நோ, பட் ட்ரஸ்ட் மீ. செக்ஸ் சம்டைம்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை ப்ளர் பண்ணிடும் அண்ட் அன்ஹெல்த்தி டைனமிக்கில் ட்ராப் ஆக சான்ஸ் அதிகம். இன்ஸ்டெட் ஃபஸ்ட்டு பில்ட் அன் எமோஷனல் கனெக்ஷன். தட்ஸ் த ரியல் ஃபவுண்டேஷன். ஆல்ரைட் காய்ஸ், ரிலேஷன்ஷிப் ஈஸின்னு யாரும் சொல்லலை, பட் அதுக்கு தான் இதுக்கு ஒரு ரியல் வேல்யூ இருக்குது. ஃபோக்கஸ் ஆன் த ரிலேஷன்ஷிப், நாட் ஜஸ்ட் த பார்ட்னர். பேட் பிஹேவியர் சைக்கிளை பிரேக் பண்ணுங்க அண்ட் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ ப்ராமிஸ் இது ஒரு ஹாப்பி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கான கேரண்டி 100%. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 8 பற்றி பார்ப்போம். இந்த புக்கிலேயே மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்னால் அந்த சாப்டர் 8 தான். Until next video, smile, you are not dead yet. Maybe I'm going to touch on you. Never mind all our reach.